ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீ சுந்தர ராமா என்று சொல்வதும், இன்று இந்த சோபகிருத வருஷம் உத்தராயணம் மிதுன மாதம் கிரீஷ்ம ரிதம் தேய்பிரை அஷ்டமி கூடிய சனிக்கிழமை மற்றும் காலை 8:50 முதல் நாளை காலை சூரிய உதயம் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப சூரியன் உதயம் வரை இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை விடியும் வரை அந்த ரேவதி நட்சத்திரம் இருப்பதால் இதைத்தான் பிரபலாரிஷ்ட யோகம் என்று சித்தர்கள் வர்ணிக்கின்றார்கள். இதை தமிழிலே கூடாத நாள். அது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எந்த முடிவாக இருந்தாலும் இன்று எடுக்கக்கூடாது. நமக்கு சாதகம் என்று நினைப்போம், எடுக்கும் வரை சாதகம் போல் தெரியும். பிறகு அந்த சாதகத்திலிருந்து நமக்கு பாதகமாக தோன்றிவிடும். அது தீருவது என்பது நடக்காத ஒன்று என்பார்கள். இதுபோல சனிக்கிழமை அஷ்டமி, சனிக்கிழமையும் ரேவதியும் கூடிய நாளில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எத்தனையோ பேர், உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள், இது போல சில நாட்களிலே கூடாத நாள். திங்களும் பரணியும் இப்படி சொல்லுவாங்க, வியாழனும் கேட்டையும், இது மாதிரி கூடாத நாளை பற்றி நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி குழந்தை பிறந்திருந்தால் அது சாந்தி பரிகாரத்துக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு குரு அருள் இருந்தால் காவந்து பண்ண முடியும். இன்று மருத்துவம் செய்வதும், மருத்துவரை நாடுவதும், தொழில் செய்வதும் ஆரம்பிப்பதும், பணம் கொடுக்கல் வாங்கல், கையெழுத்து போடுவது, தஸ்தாவேஜ் டாக்குமெண்ட்டு இவைகளில் கையெழுத்திடுவது, புதிய ஒப்பந்தங்கள், பிரயாணங்களை எல்லாம் முடிந்த அளவுக்கு இன்றைக்கி தவிர்த்துருங்க. எந்த பிரயாணமும் நமக்கு பலன் தருமா? கண்டிப்பாக தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்று கருப்பு புடவையிலே நீல பார்டர், நீல புடவையிலே கருப்பு பார்டர் வைத்து இன்று சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நிற நீல நிற வஸ்திரங்களை எல்லாம் சாத்தி வழிபட வேண்டும். இன்று சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி செய்வதும், இன்று ஸ்ரீரங்கத்திலிருந்து கல்லணை மார்க்கத்திலே 12 கிலோமீட்டர் தூரத்திலே உத்தமர் சீலி என்கின்ற அற்புதமான புண்ணிய பூமியிலே மாலை சரியாக 4 மணிக்கு சனீஸ்வரனுடைய பக்ரகதி ஆவதால் அவருக்கு சாந்தியாக, சந்தோஷப்படுத்துவதற்காக, பிரீத்தியாக, உலக நன்மைக்காக இன்று பெரும் யாகம் ஒன்று நமது ஆசிரம அடியார்கள் மூலமாக அங்கே உள்ள வெங்கடகிருஷ்ணனுடைய சகோதரன் தம்பி கார்த்திகேயனுடைய தலைமையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. எல்லோரும் கண்டிப்பாக திருச்சிக்கு அருகில் உள்ளவங்க, சமயபுரம், டோல்கேட்டு பக்கத்தில் உள்ளவங்கலாம் எல்லாருக்கும் சொல்லுங்கள். லால்குடி மற்றும் பல ஊர்களிலிருந்து சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் வரலாம். 4 மணிக்கு ஆரம்பித்து இந்த யாகம் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் செய்வதற்கு அங்கே அனுமதி உண்டு. இன்னார் தான் செய்வது, நீங்கள் வேடிக்கை பார்ப்பது என்பது கிடையாது. உங்கள் கையினால் சனீஸ்வர பகவானுக்குள்ள மந்தவேக கச்சை தூபத்தை அந்த ஹோமத்தில் ஆகுதியாக கொடுத்து நீங்கள் வழிபட்டு வந்தால் எப்படிப்பட்ட தரித்திர நிலையும் தீர்க்கும். இந்த பிரபலாரிஷ்ட யோகம் வந்து கொண்டே இருக்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மறந்துடுவோம், ஏமாத்திடுவோம். அதான் மயக்கம், அதான் மாயை, மறதி. இந்த மறதி ஏன் வருகின்றது என்பது அது பெரிய ராவணனுடைய புராணத்தில் கைடப மகரிஷி அசுர சக்திகள் நமக்கு வந்து விடுகிறது. அதனால் அந்த மறதி வந்துவிடும். முக்கியமாக காவல்துறை பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நிலைகள் உள்ள இடங்கள், அரசாங்கத்திலே முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள், அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள், இவர்களெல்லாம் பிரயாணத்தை ஒத்தி போடுவார்கள். விஷயம் தெரிந்து அவரவருக்கும் ஒரு குரு இருக்கின்றார்கள். உங்களுக்கும் சர்க்குரு இருக்கிறார். அவரை தேடி பிடிக்க வேண்டும். ஆகையினால இது எனக்கு தெரியவில்லையே, முன்னாடியே சொல்லவில்லையே, இதை 3 முறை உங்களுடைய ஞாபகத்திற்கு கொடுத்து விட்டோம். விழித்து கொள்ள வேண்டும். ஆனால் காலமானது இன்னைக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு வருமா? வராது. நடந்துட்டுனா
கீழே ஊழ்ந்தது தான். இன்று உயரங்களில் ஏறுவது, கோபுரம் உயரமான இடங்களில் ஏறும்போது மிகவும் பாதுகாப்பாக செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், ஒரு தவறான வார்த்தை பேசினால் பெரிய போர்க்களமாக மூடும். விளையாட்டு கூட அப்படி சொல்கிறாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். அது தீரவே தீராது. அதனால் இன்று நீதிமன்றம், கோர்ட்டு வழக்கு, வம்பு, வியாகியம் அவைகளில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அவைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு இறையருளால் துவாதச நாமாவளி என்று 12 நாமங்களை, விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு ஈடான ஒப்பற்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஓதுவதால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்சியிலிருந்து கொல்லிமலை செல்லும் நாமக்கல் அருகே கார்குடி கருணாகரவல்லி சமேத கைலாசநாதர் ரேவதி நட்சத்திர ஸ்தலத்தில் வழிபடுவதும், சித்திரான்னங்கள் படைத்து எல்லோருக்கும் கொடுப்பதும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பிறக்காதவர்களும் என்று கொண்டாடுவதும், இன்று பல ஆலய தரிசனங்கள் செய்வதும், இன்று இரவு 6 மணிக்கு மேல் பைரவ அபிஷேகம், ஆராதனை, பைரவாஷ்டகம் ஓதுவது, காசிக்கயிறு வைத்து பாதத்திலே காசிக்கயிறு வைத்து வணங்கி உங்களுடைய ஆண்கள் வலதுகை மணிக்கட்டு, பெண்கள் இடதுகை மணிக்கட்டில் கட்டிக்கொள்ளவும், உங்களுடைய வாகனங்கள் அனைத்திலும் வீடு, வாசல், நிலைக்கதவு மேலே தொங்க விடுவது நல்ல பாதுகாப்பு தரும். காப்பு சக்தி நிறைந்த பைரவாஷ்டமி. இன்று பைரவர் தனக்கு வாகனமாக நாயை தனது வாகனமாக பெற்ற அற்புதமான நல்ல நாள். அதனால் எல்லாமே இந்த மாதிரி கூடானாலும் வேறு சொல்கிறேன். அப்படி எவ்வளவு பெரிய தோஷத்தையும் கழிக்கின்ற அற்புதமான யாகமானது பொது உலக ஜனங்களுடைய நன்மைக்காக இன்று நமது ஆசிரமத்து சார்பில் உத்தமர் சீலி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீரங்கத்திலிருந்து கல்லணை ரோடு 15 கிலோமீட்டர், அங்கே திருக்காட்டுப்பள்ளி செல்லும் வழியிலே 15 மைல் தூரத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. ஆனந்தவல்லி உடனுரை கைலாசநாதர் சிவாலயத்துக்கு நீங்கள் சென்று வழிபட்டு அன்னதானமெல்லாம் செய்து பெற்று நீங்களும் உண்டு மகிழ்ந்து இறை சேவை செய்ய எல்லாம் வல்ல சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமசுந்தரை வேண்டுவோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.